ஹாய், வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் மெடலின்ஸ் செய்ய போகிறேன். இப்போல்லாம் இந்த மெடலின்ஸ் செய்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலி இது செய்கிறது ஈஸி தான், பட் 2 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம கேக் முதல்ல செஞ்சிடணும். செகண்ட் ஸ்டெப் வந்து செஞ்ச அந்த கப் கேக்ஸ்லாம் நம்ம ஜேம் அப்புறம் டெசிகேட்டட் கோகோனட் அதில் வெளியில் கோட் பண்ணணும். இப்போ நான் கேக் முதல்ல செஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு மெடலின்ஸ் வந்து தனியாக மோல் இருக்குது, மெடலின்ஸ்க்கு தனியாக மோல் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி ஈஸி வெர்ஷனாக இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்ஸில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கப்ஸ்லாம் நான் கொஞ்சம் பட்டர் அப்புறம் ஃப்ளார் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் ஆல் பர்பஸ் ஃப்ளார், கூடவே கொஞ்சம் பேக்கிங் பவுடர், இங்கிட்டு வந்து castor sugar, vanilla essence, evaporated milk, butter, அப்புறம் eggs ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ளாரும் பேக்கிங் பவுடரும் இப்போ முதல் சளிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பட்டர் அண்ட் சுகர் க்ரீம் பண்ணிக்கலாம். இந்த கேஸ்டர் சுகரில் நான் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிருக்கேன். eggs, நல்லா க்ரீம் பண்ணியாச்சு. பட்டர் சுகர்லாம் க்ரீம் பண்ணியாச்சு. இப்போ இதில் மாவும் மில்க்கும் ஆல்டர்னேட்டாக சேர்த்துக்கலாம். மில்க், vanilla essence, இப்போது கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இதை வந்து இப்போ இந்த கப்ஸ்லலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கப்ஸில் வந்து இந்த பேட்டர் பாதி அளவுக்கு இருந்தால் போதும், பிகாஸ் அது அப்புறம் ரைஸ் ஆகும். இந்த பெரிய கப்புக்கு நான் இந்த மாதிரி குவார்ட்டர் வரைக்கும் தான் அந்த பேட்டர் போட்டிருக்கேன். பிகாஸ் அது ரைஸ் ஆகி ஹாஃபாக வந்தால் அந்த சைஸ் சரியாக இருக்கும். இப்போது கேக் பேட்டர்லாம் இந்த கப்ஸில் நான் ஊற்றிட்டேன். இது இப்போ அவனில் வச்சிடலாம். கப்ஸ்லாம் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 25 minutes to 30 minutes வச்சு பார்க்கலாம். என்னோடய அவனில் 160 degrees வைக்கிறேன்.
இப்போ இந்த கேக்லாம் கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். கேக்ஸ்லாம் இப்போ இந்த கப்புலேருந்து எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது இந்த ஸ்மால் ஒன், இது பிக் ஒன், நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்புறம் நம்ம அந்த ஜேம் போடுறப்ப இந்த மேலெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி டோம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் அப்புறம் லெவலாக அப்படி வெட்டிக்கலாம். நான் பேக்கிங் டைம் 30 மினிட்ஸ் வச்சுருந்தேன். நினைக்கிறேன் நீங்கள் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ லேசாக கொஞ்சம் கூட ப்ரௌனாக இருக்குது. இங்கே நான் ஃபியூ கப் கேக்ஸ் எடுத்து நல்லா ட்ரீம் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த டோம்லாம் வெட்டிட்டு ட்ரீம் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரீம் பண்ணணுன்னா அப்போ தான் இந்த மெடலின்ஸ் நீங்கள் இப்படி வைக்கலாம், அது ஸ்டேபிளாக நிற்கும். அதனால தான் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரீம் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது ஃப்ளாட் சர்ஃபேஸாக கிடச்சதுன்னா ட்ரீம் பண்ண வேணால் பரவாயில்ல, அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபியூ கப் கேக்ஸ் தான் எடுத்திருக்கேன். மற்றது இதெல்லாம் நான் மெதுவாக அப்புறம் செஞ்சுக்குவேன். இதில் நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். அடுத்து இங்கே நான் கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரி ஜாம் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராபெர்ரி ஜாம் கொஞ்சம் திக்காக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வீஸ்க்கு எடுத்து நல்லா இப்படி பீட் பண்ணிக்குவோம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் செரிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். லாம்ஸ்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு ஃபாக் எடுத்து இது ஹோல் பண்ணுறதுக்கு தான். அடுத்து இந்த ஜாம் கொஞ்சம் எடுத்து இல்லை அப்படியே பூசிக்கணும். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பூசிக்கிங்க. அடுத்து இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் செஞ்சுக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி. நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Next one. வெளியில் இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் நம்ம பூசுறதுனால அந்த கேக் சுகர் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் குறைச்சி தான் எடுத்தேன்.
மை ஈஸி வெர்ஷன் ஆஃப் மெடலின்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.